الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وقد قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையோர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமை நிறைவேற்றும் முகமாக சங்கியான ரமலானுடைய நோன்பை பிடித்தவர்களாக அல்லாஹ்வின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், வட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் வரும், டாக்டரும் கைவிட்டு விடுவார், குடும்பத்தார்கள் சூழால் இருந்து அழுது பொருளாபித்து அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு பிரிக்கப்படும், குளிப்பாட்டுவார்கள், கபஞ்செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். அந்த புதைகுழிய ஒரு நெருக்கமான சிறிய இடம், புழுபூச்சிகள் நிறைந்த இடம், இருள் நிறைந்த இடம். அங்கே முடிய காசி பணத்தாலேயோ பட்டம் பதவியாலோ சொத்து சொத்தாலோ குடும்பத்தார்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது. தனிமையான அந்த கபருடைய வீட்டை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம். நாம் அன்றாடம் செய்யக்கூடிய நல்லமல்கள், 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுது கொள்வது, குடுக்கல் வாங்கல்களை ஏமாத்து அநியாயம் அட்டூழியம் இல்லாம ஹராம்கள் கலப்படாம ஹலாலான முறையில் ஹலால பேணி செய்து கொள்வது, சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி குடும்பங்களை தூரமாக்கிறாம இரத்த பந்தங்களை குடும்பங்களை சேர்ந்து நடக்கிறது. எங்கட மக்களோடையும் எங்களை சூழால வாழக்கூடிய அந்நிய மக்களோடையும் அன்பாக பண்பாக அஹ்லாக்கோட பழகிக் கொள்வது, இவைகள் தான் கால் மாட்டிலும் தலமாட்டிலும் வலதிலும் அந்த கபருடைய வீட்டில் உதவி செய்வது மட்டுமல்ல, பயங்கரமான ஒரு கட்டத்தை நான் நீங்கள் முன்னோக்கிறோம். கியாமத்துடைய மைதானம் 9,30,00,000 மைல்களுக்கு அப்பால் உள்ள சூரியன் உஷ்ணத்தை தாங்க முடியாம ஃபேன ஏசிய போட்டுக் கொண்டிருக்கிறோம். நாளைய கியாமத்துடைய மைதானம் பூமிய செம்புத்தரையாக இருக்கும். சூரியன் தலைக்கு மேலால் சரியான பக்கத்தை திருப்பி வைக்கப்படும். உடம்பில உடுப்பும் இருக்க மாட்டாது. மனிதர்கள் தத்தளிப்பார்கள், அல்லோல கல்லோலப்படுவார்கள். தண்ணி இருக்க மாட்டாது, நிழல் இருக்க மாட்டாது. பயங்கரமான ஒரு கட்டம். இந்த கட்டத்திலே அரிசுடைய நிழலை பெற்று முபாரக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையால ஹவுலுல் கௌதர் நீர் அந்த படைக்கப்பட்டு வலது கரத்திலே பட்டோலை கிடைத்து குதூகலமாக சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகமாக அடைந்து அப்பாலுள்ள இன்பகரமான நிரந்தரமான வீட்டிலே சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்வாவும் இந்த சாலிஹான அமல்களும் தான். எனவே உலகத்திலே போலி காசி பணங்கள் சொத்து சுகங்களுக்கு ஏமாந்து சிறப்பாக அதுவும் இந்த ரமலானில் இருக்கக்கூடிய நேரங்களை வீணாக்கிடாம நாசமாக்கிடாம முடியுமான அளவு அதிகமாக பட்டோலையிலே அமல்களை சேர்த்துக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிறப்பான மாதத்தை அடைந்திருக்கிறோம். படைத்தவன் அல்லாஹ் ரப்பு, எம்மீது இரக்கம் உள்ளவன்.
அவன் இரக்கத்தின் காரணமாக எம்மை நெருக்கிக் கொள்வதற்காக பல சந்தர்ப்பங்களை தருகிறான். ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்தை தந்திருக்கிறான், வெள்ளிக்கிழமை நேரத்தை தந்திருக்கிறான், நாளை தந்திருக்கிறான். இதே போல வருஷத்தில அவனின் பக்கம் அவனுடைய ரஹ்மத்தை வாரி வாரி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த சங்கையான ரமலானை எமக்கு தந்திருக்கிறான். மனிதர்கள் வழங்குறாங்க இல்ல, லவ் தஅலமு உம்மத்தி மா ஃபி ரமலான், ரமலான்ல என்ன விஷயம் மனிதர்கள் வழங்குவார்கள் என்றால் லதமன்ன தந்தகுன ஸனத்து குல்லுஹா ரமலான், முழு வருஷமும் ரமலானாக இருக்கக்கூடாதா? எப்படி ஏப்ரல் சீசன்ல அல்லது ஒவ்வொரு சீசன்ல வியாபாரம் நல்லா நடக்கும் பொழுது முழு வருஷமும் இப்படி இருந்தால் நல்லமே என்று நினைப்பது போல் நன்மையை விளங்கிவிட்டால், பொறுமதியை வழங்கிவிட்டால் முழு வருஷமும் ரமலானாக இருக்கக்கூடாது என்று ஆசை வைப்பார்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை நெருங்குவதற்காக ஒரு அரிய சந்தர்ப்பமாக தந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் லேசான மாசம் என்று நினைச்சுக் கொள்ளாதுங்க. கண்ணியமானவர்களே, சென்ற வருஷங்கள் எங்களோடு ரமலானில நோன்பு பிடிச்ச, தராவியை தொழுத, சிறப்பான லீலத்துல் கத்ரை அடையும் முகமாக அமல்களில் ஈடுபட்ட, பெருநாளையும் கொண்டாடிய எத்தனையோ அன்பர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் இந்த வருஷம் கபருடைய வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சிலர்கள் ஆரோக்கியமற்ற ஆஸ்பத்திரிகளையும் வீடுகளையும் பள்ளிவாசலுக்கு வர முடியாது, நோன்பு பிடிக்க முடியாது, நோயாளிகளாக மாறிவிட்டார்கள். அடுத்த வருஷம் நானும் நீங்களும் பூமிக்கு மேலால வாழ்வோமா? கபராளிகள பட்டியலில் போய் சேர்ந்துருவோமா? அல்லது ஆரோக்கியமற்ற ஆஸ்பத்திரிகள்ல, வைத்தியசாலைகளில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா? அல்லது வீட்டிலே ஒதுங்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா என்று யாராலும் முடிவு செய்ய முடியாது. காற்றுள்ள போதை தூட்டிக்கொள் என்ற முதுமொழிக்கு ஒப்ப இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை புத்திசாலித்தனமாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. அதுதான் புத்திசாலிகளுக்கு அடையாளம். வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இருக்கக்கூடிய பகுதிகளையாவது நல்ல முறையில் கழித்துக் கொள்ள வல்லவன் அல்லாஹ் நல்ல ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் தந்தல்வானாக. அடுத்தடுத்த வருஷங்களிலேயும் எமது ஹயாத்துகள் நீளமாக்கப்பட்டு ரமலான்களை அடைந்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்ள வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம், ஏனைய 4 வேதங்களும் இறக்கப்பட்ட மாதம். ரமலானுடைய மாதம் நன்மைகளுக்கு பல மடங்கு கூலி இரட்டிப்பாக்கி வைக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் சுன்னத்துக்கு பர்லுடைய கூலி, பர்லுக்கு 70 விதமான பர்ல்களுடைய செய்த நன்மை கிடைக்கப்படக்கூடிய மாதம். இந்த மாதம் துஆவுடைய மாதம். இந்த மாதம் தௌபாவுடைய மாதம். தௌபாவுடைய வாசல் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் அடியார்களுடைய பாவங்களை கரிச்சு போடக்கூடிய மாதம். இந்த மாதம் இஃப்தாருடைய மாதம், சதகாவுடைய மாதம், ஜகாத்துடைய மாதம். இந்த மாதத்தில் ஒரு இரவை வச்சிருக்கிறார், மறைச்சு வச்சிருக்கிறார். 1000 மாதங்கள், அந்த இரவில் 1000 மாதங்கள் அமல் செய்வதை விட பெரிய கூலி வழங்கப்படக்கூடிய மாதம். இந்த மாதம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத் பூமிக்கு இறங்கக்கூடிய மாதம். சுப்ஹானல்லாஹ், எண்ணிக்கொண்டே போக முடியும். இந்த மாதம் நரகத்தில் இன்று உரிமையிடப்படக்கூடிய மாதம். கண்ணியமானவர்களே, அப்படியாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான சிறப்புகளை, நன்மைகளை உள்ளடக்கி எடுத்துக் கொள்ளுங்கப்பா, தேவையான அள்ளிக்கொள்ளுங்க. தங்கமலை பொழியும் என்று சொல்லியிருந்தா தங்கமலையை கூட்டுவதற்காக போட்டி போட்டுக்கொண்டு தங்கமலையை சேர்ப்பதற்காக முனைவோம். தூக்கம் இருக்காது, பசி இருக்க மாட்டாது, ஒன்றும் இருக்க மாட்டாது. தங்கமலை கொட்டுது, எடுத்துக்கொள்வோம். தங்கமலையை ஊடு நிறைய சேர்த்து வச்சாலும் அடுத்த நிமிஷம் எங்கட ரூஹு வைத்திருமண்டா அதுல என்ன பிரயோசனம்? சுப்ஹானல்லாஹ், தங்கமலை போல கோடி கோடி மடங்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பூமிக்கு கொட்டுதில்லை. தங்கம் கண்ணுக்கு தெரியும், ஆனா ரஹ்மத்து தெரியுதில்லை. கண்ணுக்கு கொட்டாத காரணத்தினாலதான் கடையடியிலையும், கரம்போட்லையும், டாம்போட்லையும் காசு குட்டம் வச்சுக் கொண்டும், டிவிக்கு முன்னாலேயும், வாட்ஸ்அப்லையும், பேஸ்புக்லையும்
அங்கேயும் இங்கேயும் திருவிழிக்குள்ளேயும் பாலடைஞ்ச வீடுகளுக்குள்ளேயும் இருந்து கொண்டு நேரத்தை வீணாக நம்முடைய சகோதரர்களும் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் வாலிபர்களும் கழிச்சு கொண்டிருக்கிற காரணம் என்ன? ரஹ்மத்துடைய மழை பொழியுது, அது கண்ணுக்கு விளங்குதில்ல. விளங்க வேண்டிய நேரம் வந்ததுக்கு பிறகு கவலைப்பட்டு வேலை இல்லை. அதுதான் கடைசி நேரம், சக்கராத்துடைய நேரம். பட்டோலைகள் காட்டப்படும். மனிதன் சக்கராத்தில் இருப்பான், 2 கண்ணு மேல வைத்திருக்கும். மலக்குகள் பட்டோலைகளை கோர்ந்து விரிச்சு காட்டுவாங்க. இந்த நேரத்தில் தான் சூரத்துல் முனாஃபிக் சொல்லி காட்டுது. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அன்னாசு நியாமுன் ஃபைதா துந்தபஹு. மனுஷர்கள் உலகத்தில் கொத்துபா ஓதினாலும் பயான் செஞ்சாலும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்ப கூட கொத்துபால எத்தனையோ பேரு பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி கேட்பும், ஆனா சைத்தான் எங்கேயோ வேற எங்கேயோ சிந்தனையை குணப்பை தீப்பான். கொத்துபா படாது, காதுக்கு விளங்காது. நியாமுன் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. பைதா மாத்து, எப்ப மௌத்து வருமோ இந்த பகு விழிப்படைவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் முனாஃபிக்குடைய கடைசி வசனம் சொல்லி காட்டுது. ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீம். யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் பிற்படுத்தி, அல்லாஹ் கொஞ்ச நேரம் பிற்படுத்தி, அல்லாஹ் இப்பதான் வழங்க வந்திருக்கிறேன். அமல் செஞ்சுட்டு வாரேன். எந்த காலத்தை நேரத்தை வீணாக்கிட்டேன். பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் கரம்போட்லையும் டாம்போட்லையும் தேவையில்லாம நேரத்தை வீணாக்கிட்டேன். இப்பதான் துனியாட பொறுமதி வழங்க வருது. சதக்கா கொடுத்துட்டு வாரேன், அமல் செஞ்சுட்டு வாரேன் என்று கெஞ்சுவான், கெதறுவான், அழுவான். அந்த நேரத்தில் அவனுக்கு கத்தி அழ முடியாது. சுஃபியான் சௌரி இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, கடைசி கட்டத்தில் ஒரு நரம்ப புடிச்சு ஒரு மலக்கு வந்து அவரோட பவர் அப்படியே குறைச்சிடுறான். உசும்ப முடியாது, பட்டோலைகள் காட்டப்படும். இந்த நேரத்தில் தான் இவர் வழங்குவாரு. அநியாயம் எத்தனையோ ரமலான்கள் வாழ்க்கையில வந்துச்சு. எவ்வளவு திக்ரு செய்ய வேண்டிய நேரம், குர்ஆன் ஓத வேண்டிய நேரம், தஹஜ்ஜுத் தொழ வேண்டிய நேரம், தஹஜ்ஜுத்தில் அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்க வேண்டிய நேரம், நோம்பு திறக்கக்கூடிய நேரம், துஆவுடைய கபூலியத்துடைய நேரம், வீணாக இந்த காலத்தை நேரத்தை கழிச்சிட்டதே என்று அப்பதான் கவலை வரும், அப்பதான் அழுக வரும். எவ்வளவு சதக்காக்கள் தர்மங்கள் செய்ய வேண்டிச்சு, சேர்த்து சேர்த்து சொத்தை வச்சேன், ஒன்றுமே செய்யல, ஜக்காத்து கொடுக்கவும் இல்ல, சதக்கா செய்யவும் இல்லாம வந்துட்டனே. அல்லாஹ் கொஞ்ச நேரம் பிற்படுத்தி, அல்லாஹ் கொஞ்ச நேரம் பிற்படுத்திட்டா, அல்லாஹ் நான் அமல் செஞ்சுட்டு வாரேன் என்று அல்லாஹ் இடத்துல கெஞ்சுவான், அழுவான். இத சூரத்துல் முனாஃபிக்குடைய கடைசி வசனத்துல அல்லாஹ், நீங்க இப்ப உலகத்துல என்ன ஆட்டம் ஓடினாலும், என்ன ஓட்டம் ஓடினாலும், என்ன ஆட்டம் போட்டாலும் கடைசி நேரத்துக்கு விளங்க வருவீங்க. அந்த நேரத்தில் விளங்க வந்து எந்த பிரயோசனமும் இருக்க மாட்டாது, எந்த பிரயோசனம் இருக்க மாட்டாது. அப்ப கெஞ்சுவீங்க, ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீம். கொஞ்ச நேரம் பிற்படுத்தி அல்லாஹ், கொஞ்ச நேரம் பிற்படுத்திட்டே அல்லாஹ் வஅஸதக வஅகும் மினஸ் சாலிஹின், அமல் செஞ்சிட்டு வாரேன் கெஞ்சுவான் மனிதன். அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், பல யுஅഖிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஜலுஹா. தவணை வந்துட்டால் பிற்படுத்தப்பட மாட்டாது, உடனே ரூஹு கைப்பற்றப்படும். எந்த கவலைப்பட்டு வேலை இல்ல, டூ லேட், தாமதிச்சிட்டோம். எனவே புத்திசாலிகளுக்கு அடையாளம், அன்புக்குரியவர்களே, அல் கையிசு மன்தான நஃப்ஸஹு அமில லிமா பஅதல் மௌத். உண்மையான புத்திசாலி யாருன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு தனியே போக போறோம், அது நாளைக்கோ அடுத்த நிமிஷமோ அடுத்த செகண்டோ எப்பன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் யாரு தன்னை அமல்களை கொண்டு அலங்கரிச்சு கொண்டு அந்த கபருடைய தனிமையான வீட்டுக்கு போவாங்களோ அவங்கதான் கையிஸ் புத்திசாலிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான மாதத்தை தந்திருக்கிறான். குர்ஆனுடைய மாதம், மன்னிப்புடைய மாதம், துஆவுடைய மாதம், நரக விடுதலையுடைய மாதம். லேசாக நினைச்சு கொள்ளாதுங்க. நேரங்களை காலங்களை பொறுமதியா கழியுங்க. அடுத்த வருஷங்கள்ல இருப்போமோ தெரியாது, கபருக்கு பேசுவோமோ தெரியாது. இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எத்தனையோ தேவைகளோடு இருக்கிறோம். வீட்டுக்குள்ள நோய், வீட்டுக்குள்ள கஷ்டம், வீட்டுக்குள்ள பிரச்சனை, எல்லாத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே படைச்ச ரப்பு முதலாவது வானத்துக்கு சஹருடைய நேரத்தில் முதலாவது வானத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குறது. இந்த மாசம் இது மொபைல் சர்வீஸ் உடைய மாசம். மனுஷர்கள் வழங்குறாங்கல்ல, கண்டி டவுனுக்கு அரசாங்கத்துடைய எல்லா ஆபீசர்ஸும் வந்து பாஸ்போர்ட் வேணுமா வாங்க, தொழில் வேணுமா வாங்க, ஜப் வேணுமா வாங்க, காணிகளுக்கு டீட் இல்லையா வாங்க, எல்லாம் தரப்படும் என்று சென்ற காலத்தில் பார்த்திருப்பீங்க. மொபைல் சர்வீஸ் நடத்தும்.
அல்லாஹ்வுடைய சங்கையான ரமலான் மொபைல் சேவிஸுடைய மாசம் இது. முதலாவது வாரத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி, அடியார்களே கேளுங்கப்பா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. தாரம் வண்டி படைச்ச ரப்புடைய ரஹ்மத்து முதலாவது வானத்துக்கு இறங்கி சஹருடைய நேரத்தில் கேட்கப்படுது. எங்களுக்கு விஷயம் தெரியாது. நாங்க தின்றதுலையும் குடிச்சிறதுலையும் கோப்பி குடிச்சிறதுலையும் கவ்வா குடிச்சிறதுலையும் தம் அடிக்கிறதுலையும் அதிலையும் இதிலையும் நேரத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்க நஷ்டவாளிகளாகிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒழு செஞ்சு கொண்டு சஹருக்கு சாப்பிடுவதற்காக ஒழு செஞ்சு கொண்டு 2 ரக்காத்து அல்லது 4 ரக்காத்து 8 ரக்காத்து வரைக்கும் தஹஜ்ஜத்துடைய தொழுகை தொழிலும் கொஞ்சம் 5-10 நிமிஷத்துக்கு முன்னால் எழும்பி சஹரு சாப்பிட்டுட்டோ சாப்பிட முந்தியோ தொழுதுட்டு சுஜூதில தலையை வச்சுக்கொண்டு அக்ரபுல் மக்காம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான நடந்தான் சுஜூதுடைய இடம். தலையை வச்சுக்கொண்டு மனசால நினைச்சு அல்லாஹ்வோட பேச வேணும். மேலான தோழர்களே, அல்லாஹ்வோட பேச வேணும். பள்ளிக்குத்தான் வரணும் இல்ல, வீட்டிலையா குஷினிலையா திண்ணலையா முத்தத்திலையா முசல்லாவை போடுங்க, அல்லாஹ்வோட பேசுங்க, அல்லாஹ் இடத்துல கெஞ்சுங்க, அழுங்க. துனியா கேட்கிறத விட ஆகிரத்தை கேளுங்க. இங்க உதவி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளிக்குது, அங்க ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல. எனவே போக வைக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இடத்துல கேட்கும் பொழுது அல் மின் முஸ்தக்பிர் நஸ்தக்பிர் லஹு, கேட்கிற பாவ மன்னிப்பு கேட்கிறவங்க யாரும் இல்ல, மன்னிக்கிறேன் அப்பா கேளுங்க. யாரும் தேவையுள்ளவங்க இல்லையா கேளுங்க, தருகிறேன் என்று அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம், சஹருடைய நேரம், இரவுடைய பிற்பகுதி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி மனிதர்களை பற்றி கேட்கப்படக்கூடிய விசேஷமாக மொபைல் சேவிஸுடைய மாசம் இது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில ஒரு சிறப்பான மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் நேரங்களை காலங்களை வீணாக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மாதம் லேசான மாசம் இல்ல, அடியார்கள் விளங்குகிறார்கள் இல்ல, விளங்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் சொல்லி தந்தாங்க, இந்த முழு வருஷமும் ரமலானாக இருக்கக்கூடாது என்று ஆசை வைப்பார். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு இரவேளையும் 100 பேர் அல்ல, 1000 பேர் அல்ல, லட்சோப லட்ச நபர்களை இன்னாருடைய மகன் இன்னாரு இவன் நரகத்துக்கு என்று முடிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடியவர்களை, ஏன் உங்களோட முடிவு என்னன்னு தெரியாது. எத்தனையோ பேரை பார்க்கிறோம், கோச்சிக்கு பாஞ்சி ஆத்தில பாஞ்சி பெண்கள் கூட புல் பர்தாவோட இருக்கக்கூடியவர்கள் கூட எத்தனையோ பேர்கள் குடும்ப பிரச்சனை, பிள்ளைகள பிரச்சனை, இதால நெருப்பு வச்சுக்கொண்டு தூக்கு போட்டுக்கொண்டு எத்தனையோ பேர்கள் எலிப்பாசனம் சாப்பிட்டு தன்னுடைய முடிவுகள் ஆக்கிக் கொள்றாங்க. எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரைக்குதோ தெரியும், அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல புள்ள குட்டிகள பிரச்சனைகளா கடைசி முடிவை மோசமாக்கிக் கொள்றாங்க. கண்ணியமானவர்களே, குஸ்மான் என்ற சஹாபி யுத்தத்தில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் ஒரு நரகவாதி என்று. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். கொஞ்ச நேரத்தில் அப்படியே கழுத்தை வெட்டி கொண்டு தன்னுடைய உயிரை போக்கிக் கொண்டார். பல்கம் இப்னு பாவூரா பெரிய வலி நாதா குத்துபுஸ்ஸமான், துவா கேட்ட உடனே கபூல் செய்யப்படும். கடைசி முடிவு மஸலுஹு கமஸல் கல், நாய் சஹர போல செத்து போனாரு. இப்படி எல்லாம் பெரும் பெரும் மகான்களுக்கே நடந்திருக்குது. ஏண்டோங்கட முடிவுகள் என்னன்னு தெரியாது. கண்ணியமானவர்களே, இன்னாருடைய மகன் இன்னாரு நரகவாதி என்று முடிவு செய்யப்பட்ட லட்சக்கணக்கான நபர்களை இந்த சிறப்பான இரவில இவர் சொர்க்கவாதி என்று நரகத்தை விட்டு முறைமையிட்டு சொர்க்கத்துக்கு டிக்கெட் கொடுக்கிற மாசம். மேலான சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு டிக்கெட் கொடுக்கிற மாசம் இது, லேசான மாசம் அல்ல. எனவே அல்லாஹ் லேசாக்கி தரணும். அந்த சொர்க்கத்துடைய பட்டியல் எங்களையும் அல்லாஹ் சேர்த்துக் கொள்ளணும். இந்த இரவை தேவையில்லாத வீண் விளையாட்டுகள கூட்டுகள தராவியும் இல்ல, ஒன்றும் இல்ல, அங்கேயும் இங்கேயும் கடை அடியிலையும் டாம் இழுக்கிறதுலையும் பேஸ்புக்கிலையும் தேவையில்லாத மெசேஜ் அனுப்புறதுலையும் எங்கட காலத்தை நிறைச்சால் இந்த முடிவுகள் எங்களுக்கு கிடைக்குமா? கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய மூத்தவர்களே, முதியவர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சங்கையான ரமலானுடைய இரவை தராவிகளையும் தொழுகையிலையும் பாதத்திலையும் தஹஜ்ஜத்திலையும் கியாமுல் லைலையும் இத்திகாஃபிலையும் நல்ல அமல்கள்ல வீடுல அதிகமாக குர்ஆன் ஓதுறதுல திக்ர் செய்ததுல ஈடுபடுத்தி அல்லாஹ்விடத்தில் கடைசி நேரத்தில் துஆவில் ஈடுபடுவோம் என்றால் படைச்ச ரப்பு அல்லாஹ் ஒரு தாயை விட 70 மடங்கு இரக்கம் உள்ளவன். நிச்சயமாக எங்களை வீணாக்க மாட்டான், கைவிட மாட்டான். அந்த சிறப்பான சொர்க்கத்துடைய தௌர்கத்துக்கு தகுதியான கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வான், சந்தேகம் இல்லை. அல்லாஹு தஆலா அப்படியான கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வானாக. அதனால இரவு காலத்தை மோசமாக வீண் விளையாட்டுகள்ல கூட்டுகளை கழிச்சிடாதுங்க. மேலான சோழே,
அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கக்கூடிய இந்த மாதம் இவ்வளவு சிறப்புகள் எல்லாம் அல்லாஹ் தந்து வச்சிருக்கிறான். அதனாலதான் இத்தனை சிறப்புகளையும் அல்லாஹ் தந்து இதை எடுத்துக்கொள்ள ரெடி இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருக்கு ஏறும் பொழுது என்ன சொன்னார்கள்? 3 துஆ. அதுல ஒரு துஆ, சங்கையான ரமலானுடைய மாசம் வந்தும் யார் இந்த ரமலான் மாதத்தை நல்ல முறையில் கழிச்சல்லையோ, அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு பெற்று பெற்று சீதவிகளாக மாறிக்கொள்ள இல்லையோ, அவர்கள் நாசமாகட்டும், அழிஞ்சு போகட்டும், கேடுகட்டு போகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமுள்ள நபி, எங்களுடைய நபி, அந்த பதுவாவுக்கு, பாரதூரமான பதுவாவுக்கு அப்படியே அழுந்து போகட்டும், அப்படியே ஆகி போகட்டும் என்று அதுக்கு ஆமீனும் சொல்லதாக இருந்தால், கண்ணியமானவர்களே, எவ்வளவு சிறப்பான மாதம். எனவே அப்படியான அந்த பாரதூரமான பதுவாவை விட்டும் என்னையும் எங்களுடைய குடும்பங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தருவானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால சிறப்பான மாதம் வந்திருக்கிறது. இது துஆவுடைய மாதம், துஆவுடைய மாதம். நோம்பாளியுடைய மூச்சும் தஸ்பீஹ், நோம்பாளியுடைய தூக்கம் இபாதத்து, நோம்பாளியுடைய துஆ உடனடியாக கபூல் செய்யப்படும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக துஆக்களை வீணாக்க மாட்டான். ஒன்றோ உடனடியாக கபூல் செய்யப்படும், பத்ருல கேட்டது போல, ஒன்றோ தாமதமாக கபூல் செய்யப்படும். வருஷங்கள் சென்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு எதிராக கேட்ட துஆ போல, ஒன்றோ கேட்டதுக்கு மாத்தமா கிடைச்சும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் ஆம்பளை புள்ள கேட்டாங்க, பொம்பளை புள்ளி அல்லாஹ் கொடுத்தான், மாற்றமாக கிடைச்சும். இன்னும் சில துஆக்கள் வரைக்கிற ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். இன்னும் சில துஆக்கள் கியாமத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆச்சரியப்படுவார்கள் கியாமத்தில் வைத்து, இவ்வளவு நன்மைகள் எனக்கு எங்கால? நீ கேட்ட துஆக்கள் தான் உலகத்தில கபூல் செய்யப்படல, எல்லாம் உனக்கு கியாமத்தில் தரப்பட்டீகி. யா அல்லாஹ், எனக்கு ஆகிரத்திலே எல்லாம் தந்திருந்தால் எவ்வளவு கண்ணியமாக இருந்திருக்கும் என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு அல்லாஹ் கேட்கிற துஆ வீணாகுது என்று நினைச்சு கொள்ளாதுங்க. கேட்கிறது உஜீபு தஅவத்த தாயி, கேட்கிறவர்களுக்கு பதில் அளிக்கப்படும். தேவைகள் அல்லாஹ்விடத்துல முறையிடுங்க, அல்லாஹ்விடத்துல கெஞ்சுங்க, அல்லாஹ்விடத்தில் அழுங்க. அதுவும் சங்கியான ரமலான்ல எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான துஆக்கள் இருக்குது. பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில துஆ கபூல் செய்யப்படுது. ஏற்கனவே சொன்னது போல இரவுடைய கடைசி பகுதி, சஹருடைய நேரத்தில், தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் துஆ கபூல் செய்யப்படுகிறது. விசேஷமாக பெற்றார்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துஆக்கள் கபூல் செய்யப்படுது. பெற்றார்கள் பிள்ளைகளுக்காக துஆ கேட்கணும். அதே நேரத்தில் நாங்க மௌத்தா போனதுக்கு பிறகு எங்கட பிள்ளைகள் எங்களுக்காக கேட்கிற துஆ நேரடியாக டைரக்டாக கபருக்கு வரும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் மலதின் சாலிஹின் யதூலஹு என்ற ஹதீஸ் மூலமாக சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே துஆக்கள் லேசானதல்ல, விசேஷமாக நோம்பாளிகளுடைய துஆக்கள் கபூல் செய்யப்படும். அன்புக்குரியவர்களே, இது குர்ஆனுடைய மாசம், குர்ஆனுடைய மாசம். சென்ற காலங்களில் பள்ளிக்கு கொஞ்சம் வந்துட்டாலும் குர்ஆன் எடுத்து ஓதுவார்கள். இன்றைக்கெல்லாம் குர்ஆன் எல்லாம் பூசணம் முடிச்சு கொண்டிருக்கிறது, குர்ஆன் ஓதுகிறார்கள் இல்ல. கண்ணியமானவர்களே, வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்கிலையும் பள்ளிக்கு வந்தால் கூட அந்த நஜீஸில கையை வச்சு பொய்யான செய்திகளை பார்ப்பதும், மெசேஜ்களை அனுப்புவதும், தேவையில்லாத வீணான பாவங்களிலே ஆகுவதற்கு மோசமான செயல்களை செய்து கொண்டிருப்பதை மூத்தவர்கள், முதியவர்கள், விளங்கியவர்கள் கூட செய்வதை பார்த்து ஆத்திரமாக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, அன்புக்குரிய வாலிபர்களே, குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்துங்க, குர்ஆன அடிக்கடி ஓதுங்க. ஒரு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுவாவது ஓத வேண்டும் என்ற நீயத்தை உள்ளத்துக்கு எடுத்துக்கு பாருங்க. உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க. இன்றைக்கு ரமலான் 9வது நோன்பு, நாளைக்கு 10 மக்பரத்துடைய பகுதி ஆரம்பிக்க போகுது. இப்ப எத்தனை குர்ஆன் நான் முடிச்சிருக்கிறேன்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் எங்கட இமாம் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. ரமலான் வந்துட்டால் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஓதுவாங்க. சலஃபு சாலிஹீன்கள் எல்லா வேலையும் ஒதுக்கிடுவாங்க. வியாபாரமா, இந்த நாளை வியாபாரம் செய்யறதா, கொடுக்கல் வாங்கலா, இதெல்லாம் குறைப்பாங்க. குறைச்சிட்டு அதிகமாக வீட்டிலேயும் பள்ளியிலேயும் குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தை, திக்ருடைய நேரத்தை அதிகப்படுத்துவாங்க, துஆவுக்கு நேரத்தை அதிகப்படுத்துவாங்க. கண்ணியமானவர்களே, உள்ளத்தில கைய வச்சு கேட்டு பாருங்க. நான் இதுவரைக்கும் எத்தனை குர்ஆன் ஓதிட்டேன்? இந்த ரமலானில் வந்து இன்னும் ஒரு குர்ஆனை தொட்டு பார்க்கல. இஸ்திக்பார் செய்யுங்க, அழுங்க, கண்ணீர் வடிந்த மேலான சகோதரர்களே. குர்ஆன் இறங்கின மாசம்,
எனவே இருக்கக்கூடிய பகுதியாக இன்ஷா அல்லாஹ் இன்று நான் குர்ஆன் ஓதுவேன். இக்ராஉல் குர்ஆன ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபியன் லிஅஸ்ஹாபி. அடியார்களுக்கு மண்டாடக்கூடிய ஒரு சாமான் தான் குர்ஆன். எங்கட நன்மைகள் குறைஞ்சு போய்ட்டோம், குர்ஆன் ஓதிட்டோம். சுப்ஹானல்லாஹ், எந்த ஒரு மலக்கும் எந்த ஒரு நபியும் அல்லாஹ்விடத்துல மண்டாடாத அளவு மண்டாடக்கூடிய சாமான் தான் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். சுப்ஹானல்லாஹ், இதை விட வேற மேலான சகோதரர்களே, நாளைய கியாமத்துல மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோல கட்டுக்கொண்டிருப்பாங்க. தண்ணி இல்ல, கடுமையான சூடு. இப்படியான நேரத்தில் உதவி செய்வதற்கு யாரும் இல்ல. யௌமயஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ ஸாயிபத்தி. ஒவ்வொருத்தரும் நன்மை தேடி விரண்டோடுவாங்க. நன்மட பெருமதி அங்கதான் விளங்க போகுது. இங்க எவ்வளவு சென்றாலும் சைத்தான் விளங்க விட மாட்டான். நன்மட பெருமதி அங்கதான் விளங்க போகுது. கண்ணியமானவர்களே, அந்த கட்டத்தில் அதாவது மிஸ்கினாலான உப்பரிகைகள்ல பெரிய பெரிய மேடைகள்ல உட்கார்ந்து கொண்டு உல்லாசமாக சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு கூட்டம். கேள்வி கணக்கு மிக்க மாட்டாது, அவங்களுக்கு கேள்வி கணக்கு மிக்க மாட்டாது. சுப்ஹானல்லாஹ், அது யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் முன்வைத்து அல்லாஹ்வுடைய கலாமை குர்ஆனை ஓதியவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. லேசா நினைச்சாருங்க அல்லாஹ்வுடைய கலாம் நாளைய கியாமத்தில முழுக்க எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, சிபார் செய்யக்கூடிய, மண்டாடி சொர்க்கத்தில் கொண்டு வைத்து சேர்க்கக்கூடிய சாமன் தான் அல்லாஹ்வுடைய கலாம். உலகத்திலே பரக்கத்தா, வியாபாரத்திலேயா, தொழிலையா, கடையிலையா பரக்கத்து வேணுமா, அல்லாஹ்வுடைய கலாம் ஓதுங்க. மேலான சகோதரர்களே, யாசின் சூறாவை மட்டும் ஓதிட்டு நிக்கிறது இல்ல, குர்ஆன் ஓதுங்க. குறைஞ்சது ஒரு வக்துக்கு 2 தாள் ஓதினீங்கண்டா, சுபஹுக்கு லோஹருக்கு ஏனைய வக்துக்கு 2 தாள் மிச்சம் இல்ல. ஒரு குர்ஆனை ரமலான்ல முடிச்சலாம், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ முடிச்சலாம். கண்ணியமானவர்களே, அதனால அல்லாஹ்வுடைய குர்ஆன் மீது, அல்லாஹ்வுடைய கலாம் மீது உள்ளத்தை செலுத்துங்க. இது அல்லாஹ்வோட பேசுறது, அல்லாஹ்வோட பேசுங்க. கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில குர்ஆனுடைய மாதம் லேசா நினைக்காதுங்க. அல்லாஹ்வுடைய கலாம் ஓதுவதில் அவ்வளவு சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். அதே போல மேலான சகோதரர்களே, சதகாவுடைய மாதம். எத்தனையோ பேர்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வகையான சாப்பாடுகள், நோன்பு திறக்கவா எத்தனையோ வகை சாப்பாடு, இஃப்தாருக்கா எத்தனையோ வகை ஐட்டங்கள் பொரிச்சு மிஸ்டேக் பண்ணி அப்படி இப்படி தின்று கொள்ளவும் மேலாது எத்தனையோ சாப்பாடுகள் வீசப்படுகிறது. அந்த அளவுக்கு வீடுகள்ல வசதி படைத்தவர்கள் நிறைய சாப்பாட்டு பொருட்கள், பானி வகைகள், பல வகைகள் எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு களம் சிந்திச்சு பாருங்க. பாப்பா இல்ல, பிள்ளைகள் 4-5ஓட விதவையாக இருப்பாங்க. அதே நேரத்தில் சம்பாதிப்பு உழைப்பில்ல, அதனால வீட்டில அரிசி எடுத்துக்கொள்ள வழி இல்ல, கரியம் எடுத்துக்கொள்ள வழி இல்ல, இறைச்சி மாமிசம் ஒன்று எடுத்துக்கொள்ள வசதி இல்ல. இப்படியாக எத்தனையோ வீடுகள்ல, எங்கட பக்கத்து வீட்டில, எங்கட குடும்பத்தில் உள்ளவங்க இருப்பாங்க. மேலான சோழர்களே, தேடுங்க, அவங்கள தேடி பாருங்க. அப்படி தேடி பார்த்து அவங்கள ரகசியமாக இரவு நேரத்திலேயா ரகசியமாக கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்களோட இடது கைக்கு தெரியாம வலது கையால குடும்ப மேலான சோழர்களே, தாவோ மரலாக்கும் சதக்கா உங்களுக்கு வரக்கூடிய பயங்கரமான நோயை விட்டும் அந்த சதக்கா பாதுகாக்கும். மேலான சோழர்கள் பாதுகாக்கும். அது மட்டுமல்ல, 70 விதமான கெடுதிகளை விட்டு உங்களை பாதுகாக்கும். கெட்ட மௌத்தலை விட்டு உங்களை பாதுகாக்கும். பயங்கரமான முறையில மௌத்து வரைந்தால் அதை விட்டு பாதுகாக்கும். கண்ணியமானவர்களே, தஜீது பில் உமுர், நீங்க 40-50 வயசுல திடீர்னு மௌத்தாக இருந்தால் கூட அந்த ஏழைகளுடைய கண்ணீரை வடிப்பதன் மூலமாக அவங்க அந்த அரிசி பார்சல் எடுத்துட்டு, அந்த மாமிசத்தை எடுத்துட்டு, உங்களை கொடுக்கிற ஹதியாவை எடுத்துட்டு கையேந்தி துவா செய்வாங்க. அல்லாஹ்வுடைய அரிசை தட்டும். மேலான தோழர்களே, அல்லாஹ்வுடைய அரிசை தட்டும். ஏன் அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில் தேடி வந்து எந்த பிள்ளைகளுக்கு எந்த உடுப்பு எடுக்கிறதுக்கும் வசதி இல்ல, யாரும் உதவி செய்ய மாட்டார்களாண்டு ஏங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுடைய சதக்கா நிச்சயமாக அவங்களோட கண்ணீரை வடிச்ச வச்சு, ஆனந்த கண்ணீரை வடிச்ச வச்சு அந்த துவா கேட்பாங்க கையேந்தி. உங்களோட வீட்டில, குடும்பத்தில, வியாபாரத்தில, தொழில, உங்களோட ஆரோக்கியத்தில எல்லாத்திலையும் கைதுகளை பரக்கத்துகளை ஏற்படுத்துவாங்க என்ற சந்தேகம் இல்ல. அதனால இந்த சதக்காக்களை தேடி பார்த்து செய்யுங்க. அன்புக்குரியவர்களே, இந்த சதக்கா லேசானதல்ல.
இரும்பை விட, மலையை விட, கல்லை விட, எல்லாத்தையும் விட, தண்ணியை விட, காத்தை விடவும் பயங்கரமான ஒரு சாமான் இருக்கும் என்றால் நீங்க கொடுக்கக்கூடிய சதக்கா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு விசேஷமான பவரான சாமான் தான் சதக்கா என்று சொல்லக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வந்துட்டா எப்படி சூறாவளி அடிக்குமோ சூறாவளியை விட வேகமாக சதக்கா செய்வார்கள் என்று ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்குது. எனவே அப்படியான சதக்காக்களை எத்தனையோ வீண் செலவுகளுக்கு, பூப்பத்தை மாற்றுறதுக்கும், ஒரலோச மாற்றுறதுக்கும், வாகனத்தை மாற்றுறதுக்கும், ஊட்ட அடிக்கடி டிசைன் மாற்றுறதுக்கும் எத்தனையோ லட்சங்களை செலவழிச்சு கொண்டிருக்கிறோம். மகள கல்யாணம் வந்தால் கோடிக்கணக்கு பணத்தை அரைச்சிடும். மேலான சோழி ஒன்றும் பிரயோசனமாக மாட்டாது, ஒன்றும் வரமாட்டாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒன்றுமே வரமாட்டாது. சக்கராத்தில கபூர்ல வரமாட்டாது. வரக்கூடிய சாமான் தான் இந்த சதக்கா. இது அள்ளி கொடுங்க, அள்ளி அறைங்க. அல்லாஹ் தஆலா எண்ணி தரல, அள்ளி தந்திக்கிறான், அள்ளி தந்திக்கிறான். நாங்க கிள்ளி கொடுக்க கூடாது, அள்ளி அறைங்க. அல்லாஹ் உங்களுக்கு இரட்சகன மூறும் சொல்லப்படுது. அந்த அடிப்படையில அல்லாஹ் சந்தேகம் இல்லாம அல்லாஹ் தருவான். மேலான சகோதரர்களே, கொடுப்பதை கொண்டுதான் அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் கைதுகளை வரக்கத்தை ஏற்படுத்துவார். அதே போல மேலான சகோதரர்களே, சிறப்பான மாதம் ஜக்காத்துடைய மாதம். ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஜக்காத்தில கருமித்தனம் காட்டாதுங்க, லோபத்தனம் காட்டாதுங்க. ஒன்றும் இல்லாம வந்தோம், வெறும் உடம்போட போக போறோம், வெறும் உடம்போட வந்தோம். 13 யார் கஃன் தூக்கியோட போக போறோம். ஒன்றையும் எடுத்துட்டு போறதில்ல, எங்களை சேர்த்து சேர்த்து வச்சிருற. யார் யாரோ சொந்தம் கொண்டாட போறாங்க, எங்கே உள்ள மருமகன், எங்கே உள்ள மருமகள் வந்து சொந்தம் கொண்டாட போறாங்க. நாங்க வெறுமனே ஒன்றும் இல்லாம கபருக்கு போனவந்தா பயங்கரமான நஷ்டத்துக்குள்ளாக வேண்டி வரும். அது மட்டுமல்ல, உங்களோட சொத்து பிரயோசனமாகணுமா, சொத்து பரம்பரைக்கு பாதுகாக்கப்படணுமா, புள்ள குட்டி அனுபவிக்கணுமா, 7 பரம்பரைக்கு ஜக்காத்தை சரியா கொடுத்தால் அது தரிச்சு நிற்கும் என்று ஹதீஸ்கள் வருது, சலபு சாலிஹீன்கள் சொல்லி காட்டுறாங்க. அதனால அன்புக்குரியவர்களே, ஜக்காத்தில கருமித்தனம் பண்ணாம சரியா கணக்க பார்த்து சரியான முறையில பங்கீடு செய்யுங்க. கூட்டு ஜக்காத்து, பைத்து ஜக்காத் என்ற அடிப்படையில ஏந்தளவு அந்த ஜக்காத்தில 4 பங்குகளையும் சரியா பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த ஜக்காத்தில மாய்மட இந்த பகுதியில நீண்ட காலமாக ஜக்காத்தை செஞ்சுட்டு வராங்க. அவங்கள சேர்ந்து அந்த ஜக்காத்தில கொடுங்க, சேருங்க, சேர்த்து உதவியாக இருங்க. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, உங்களோட பணம் சுத்தமாகும். இல்லையா, யாருடைய பணத்தை நீங்க தின்றீங்க, அது கூடாது, அது நஜீஸ், அது அசிங்கம். ஜக்காத்தை சரியா கொடுக்காம இருப்போம் என்று சொன்னால் அசிங்கத்தை தின்றீங்க. அது மட்டுமல்ல, சுத்தமான பணத்தில கேன்சர் மாதிரி இல்லமாக்கிடும், அழிச்சி போட்டுடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில சொல்லப்பட்ட அமல்களை, குர்ஆன் ஓதுறதா, அமல்களா, இபாதத்துகளா, இமாம் ஜமாத்துகளா, தஹஜ்ஜத்தா, துஆவா, தௌபாவா, அல்லாஹ் இடத்துல கெஞ்சுறதா, நாளையிலிருந்து மக்ஃபிரத்துடைய பகுதி ஆரம்பிக்குது. தனிய மக்ஃபிரத்தை, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஸ்பெஷல் டே அல்லாஹ் தந்துட்டான். அன்புக்குரியவர்களே, அந்த தினத்துல அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டு, பாவத்தாலதான் பிரச்சனை, பாவத்தாலதான் நோய், பாவத்தாலதான் நெருக்கடி, பாவத்தாலதான் வியாபாரத்துல பிரச்சனை, பாவத்தாலதான் குடும்பத்தில பிரச்சனை, கணவன் மனைவிக்கு ஒத்துமை இல்ல, எல்லாம் எங்கட பாவத்தால நடக்கக்கூடியது. எனவே பாவத்தை அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுங்க, அதுங்க. யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அடியார்களே, அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு நினைச்சு கொள்றீங்களா? அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு நினைச்சு கொள்றீங்களா? இன்னல்லாஹ யக்ஃபிரு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு நிராசை உண்டாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. எல்லாரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். 99 கொலை செஞ்சு 100 கொலை செஞ்சவனையும் அல்லாஹ் மன்னிச்சார். பயங்கரமான பாவத்தில் இருந்தவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சுக்கிறார். எனவே நீங்க அல்லாஹ்விடத்துல கெஞ்சுங்க, அழுங்க, அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பார். நபி இபாதி அன்னி அனில் கஃபூர் ரஹீம். நபியே சொல்லுங்க, நான் மன்னிக்க கூடியவன், நான் கடினமானவன் அல்ல, இரக்கமற்றவன் அல்ல. அன்னி அனில் கஃபூர் ரஹீம், அடியார்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவன் சொல்லுங்க என்று அல்லாஹ் நபிக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, சொல்லப்பட்ட அமல்களை நல்ல முறையிலே செய்து ஜக்காத்தை நிறைவேற்றி பணங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளவும், ஏழைகளுடைய கண்ணீரை, ஆனந்த கண்ணீரை வடிக்க வைக்கவும் வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய நோன்புகளை கபூல் செய்து கொள்வாயாக. எஞ்சிருக்கக்கூடிய பகுதிகளை பிரயோசனம் அடைஞ்சு கொள்ள கிருபை செய்வாயாக.
கடைசி பகுதியை ஏத்திகாபில் இருந்து லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. எங்களுக்கு யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக. சங்கியான ரமலான முழுமையாக நல்ல முறையில் கழித்த நல்லோர்கள் பற்றிய எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. கடைசி வரைக்கும் உடம்புடைய ஆரோக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த பள்ளிவாசலுக்கு யா அல்லாஹ் அருள் புரிவாயாக. இந்த மஹல்லாவுக்கு அருள் புரிவாயாக. இந்த பள்ளிவாசலை கட்டியவர்கள், பராமரித்தவர்கள், சென்ற காலங்களே பராமரித்தவர்கள், காணிகள் கொடுத்தவர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக மாறிவிட்டார்களோ அவருடைய கபறுகளை வெளிச்சமாக்கி பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ் சொர்க்கத்து பூஞ்சலையாக்கி ஆகிரத்துடைய பயணத்தை லேசாக்கி வைப்பாயாக. இந்த பள்ளிவாசலுக்கு இந்த ஊரிலே என்னென்ன நல்ல பொது வேலைகள் செய்கின்றார்களோ அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. ஆயுள்ள ஆரோக்கியத்தில் குடும்பங்கள்ல பரக்கத் செய்வாயாக. ரஹ்மானே, இந்த மஹல்லாவுக்கு வலதார இடதார எல்லா பகுதிகளையும் பாதுகாப்புகளை தந்தல்வாயாக. ரப்பே, நம்முடைய வாலிபர்களை சீராக்கி தருவாயாக. மோசமான விடயங்களில் ஈடுபட்டு வாலிப சமூகம் இல்லாமல் போய்விடாமல் பாதுகாத்தல்வாயாக. வாலிபர்களுக்கு ஹிதாயத்தையும் ஈமானையும் கொடுத்தல்வாயாக. ரப்பே, நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக. கடைசி முடிவை நல்ல முடிவாக்கி தருவாயாக. கடைசி பயணத்தை நல்ல முடிவாக ஆக்கி தருவாயாக. ஈமானோடு உலகத்தை விட்டு போவதற்கான முடிவாயாக. எங்கள் துஆக்களை அங்கீகரிப்பாயாக. கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு